இசைஞானி இளையராஜா அவர்கள் தனது திரையுலக பயணத்தை தொடங்கி 50 ஆண்டுகள் ஆகுது. இன்னும் சொல்லணும்னா நம்முடைய இதயங்களை ஆள தொடங்கி அரை நூற்றாண்டு காலமாகுது. திரைப்பயணத்தில் பொன்விழா கண்டிருக்கக்கூடிய சிம்பொலி சிகரம் தொட்ட தோழர் தமிழர் இளையராஜா அவர்களுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் சார்பில் உங்களின் ஒருவனாக இருந்து என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பண்ணைபுரத்திலிருந்து புறப்பட்டு இந்த மனிதர் திறமையும் உழைப்பும் இருந்தா எப்பேற்பட்ட உயரங்களையும் அடையலாம்னு எல்லா மனிதர்களுக்கும் எடுத்துக்காட்டா திகழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த அரை நூற்றாண்டு காலத்தில் ராஜாவோட பாடல்களை முணுமுணுக்காத உதடுகளே தமிழ்நாட்டில் இருக்க முடியாது. ராஜாவோட பாடல்களை மனதில் ஏற்றி தங்களுடைய இன்ப துன்பங்களை பொருத்தி பார்க்காத மனிதர்களே இருக்க முடியாது. இளையராஜா அவர்களின் இசை தாயாக தாலாட்டுகிறது, காதலின் உணர்வுகளை போற்றுகிறது, வெற்றி பயணத்துக்கு ஊக்கமளிக்கிறது, வழிகளை ஆற்றுகிறது. உண்மையில சொல்லணும்னா இவர் இளையராஜா மட்டுமல்ல, இணையற்ற ராஜா. ஒரு ராஜா இருந்தா அவருக்குன்னு நாடு இருக்கும், மக்கள் இருப்பாங்க, எல்லைகள் இருக்கும். ஆனா இந்த ராஜா மொழிகளை கடந்தவர், நாடுகளை கடந்தவர், எல்லைகளை கடந்தவர், எல்லா மக்களுக்கும் ஆனவர். திரை இசையை கடந்த இளையராஜா அவர்களின் இசை அவரது திறனை, அவரது வீச்சை, அவரது ஆற்றலை, அவருடைய ஆழத்தை, அவருடைய உயரத்தை எடுத்து சொல்லும். இந்த நேரத்தில் இசைஞானி அவர்களை பற்றி சோசியல் மீடியாவில் ஒருவர் எழுதின சில வரிகளை சொல்ல விரும்புகிறேன். இளையராஜா மட்டும் இசையமைத்திருந்தால் திருக்குறளும் நற்றிணையும் புறநானூறும் குறுந்தொகையும் ஐங்குறுநூறும் 18 பரிபாடலும் சிலப்பதிகாரமும் எங்களுக்கு மனப்பாடம் ஆகியிருக்கும் என்று எழுதியிருந்தார். இசைஞானி அவர்களே, நானும் இதையேதான் தமிழ் ஆர்வலரா உங்களிடம் கோரிக்கையை வைக்கிறேன். சங்க தமிழுக்கு, தமிழ் இலக்கியங்களுக்கு நீங்கள் இசையமைச்சு சில ஆல்பங்கள் வெளியிடணும். எப்போதும் முதலமைச்சர் கோரிக்கை வைப்பாங்க. ஆனா முதலமைச்சராக வந்து தமிழ்நாட்டு மக்களின் சார்பில், தமிழர்களின் சார்பில் நான் உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன். இசை ஆளுமையும் தமிழ் புலமையும் கொண்ட நீங்க இந்த கடமையை செய்யணும். ஏற்கனவே தமிழ் நெஞ்சங்கள்ல சிம்மாசனம் விட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய உங்க மூலமா, உங்க இசை மூலமா தமிழ்ச்சுவையை அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு பரிமாறப்படணும். ஏனென்றால் ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை. அந்த நம்பிக்கையோட இந்த கோரிக்கை வைக்கிறேன்.